தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட அசைக்க முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கல்லையும் உருவுவேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருந்த நிலையில் அதற்கு எதிர்வினையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தொடர்ந்து நாம் செய்தியாளர் அபினேஷிடம் பேசலாம். அண்ணா அறிவாலயத்தை அசைக்க நினைக்கும் எண்ணம் கனவாகவே முடியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவ்வாறு கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக மிக முக்கியமாக நேற்றைய தினம் பல்வேறு அமைப்பு ரீதியாக திமுகவில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை முன்வைத்து இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக தலைவருமான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கடிதத்தை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆண்டு காலமே இடையில் உள்ளதாலும் அதற்கேற்ப இந்த களப்பணிகள் அமைந்திட வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றங்கள் அதற்கேற்ற வகையிலான நியமனங்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், இதே போல இன்னும் சில அறிவிப்புகளையும் திமுக தொண்டர்கள் எதிர்பார்க்க கூடும் என்றும் அவர் எழுதியிருக்கிறார். அந்த அடிப்படையில ஒரு பொறுப்பிலிருந்து ஒருவரை மாற்றுவது குறித்து ஒன்றுக்கும் 100 முறை யோசித்து தலைமை கழக நிர்வாகிகளுடன் பல சுற்றுகள் ஆலோசித்து கட்சியின் நன்மை கருதிய இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், இது இப்போதும் அப்படித்தான் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில கட்சி நலன் கருதி இத்தகைய முடிவுகள் தொடரும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில பொறுப்பில் இருப்பவர்கள் தற்போது பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கி கடமையாற்ற வேண்டும். நன்றி அபினேஷ்.